எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இலக்கங்கள் தவறா சொல்லி திருப்பி அதை வந்து மாற்றி சொல்லும் போதும் பிழையா சொல்லி 2-3 அதுதான் சீமான் அவர்கள் பேசும்போது சொன்னார். ஒரு அமைச்சர் வந்து திருச்செந்தூரில் கேள்வி கேட்டால் தூத்துக்குடியில் பதில் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் அடுத்த கட்ட ஒரு நிதி அமைச்சருக்கு எண்களை ஒழுங்காக சொல்ல தெரியல. இத்தனையும் எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி பேசலாம் சார். ஊடகங்களில் கேள்வி கிண்டல் பண்ணாங்கன்னா ஊடகங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எதிர்கட்சி உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கிண்டல் பண்ணவே இல்லையே, கேள்வி பண்ணவே இல்லையே. சபாநாயகரே சொல்கிறாரு நிதியமைச்சர் கோவப்படாதீங்கன்றாரு. சபையில் கோவப்படுறது அர்த்தமே கிடையாது. நீங்கள் படிக்கிற லட்சணம் அப்படி இருக்குது. நீங்கள் கல்வி நிறுவனம் சொல்கிறீங்களா, அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கே தெரியும் நீங்கள் எந்த லட்சணத்தில் படிக்கிறீங்கன்ட்டு. என்னுடைய மாவட்ட வட்டார மொழியில் நான் பேசிட்டேன்னு ஏதோ ஒரு சமாளிப்பு சொல்லிட்டு அடுத்த முறை நான் சரி பண்ணால் முடிஞ்சிச்சு. அது வந்து அவ்வளோ ஆவேசமாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை படக்குன்னு அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவ கேலி பண்ணுறீங்க. எங்கே உருவ கேலி பண்ணுறாங்க? யார் உருவ கேலி? சபையில் யார் உருவ கேலி பண்ணாங்க? உருவ கேலி பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் நான் மாற்றிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்கார. மாண்பு அமைச்சர் கேலி பண்ணுறீங்களா? நீ கத்துனா நானும் கத்துவேன். இதுனா இது சண்டை போகிற இடமா? அது பட்டவர்த்தனமாக தெரியுது. சீமான் அவர்கள் சொன்னது தான் உண்மை. 1-2 தெரியாதவங்க போய் நிதி அமைச்சர் கொடுத்தீங்கன்னா ஏன் அந்த வார்த்தை வருது? மாஞ்சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய தினம் சட்டசபையில் ஒரு சின்ன சம்பவம். நிதியமைச்சர் மரியம் வில்சன் அவர் வந்து எழுந்து ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப ஆவேசப்படுறாரு. எதுக்காகன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து கன்னி பேச்சு தான், அவருக்கும் முதல் பேச்சு தான். அவர் எதுவும் தப்பாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிதியமைச்சர் வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரோல் செய்யப்பட்டது. அது காரணம் கேட்டிங்கன்னா உச்சரிப்பில் நிறைய பிழைகள் இருந்துச்சு. சரி, உச்சரிப்பில் பிழைகள் வந்து ஒரு எழுத்து வாக்கியத்தில் வந்து பிழை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது எங்கள் ஊர் லாங்குவேஜில் அப்படி தாங்க பேசுவோம் சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை முழுமையாக அந்த 3 மணி நேரம் வந்து 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதை 3 மணி நேரத்தில் முடித்தார்னு வச்சுங்களேன் நிதியமைச்சர் பட்ஜெட்டில். அதே சமயத்தில் அது அந்த எழுதி, அதாவது அது பேசும்போது பிழையாக பேசலாம், பிரச்சனை இல்லை. பேசும்போது அது வந்து எழுத்து, அதாவது பேச்சு நடை வாக்கில் வந்து பிறந்துச்சுன்னு சொல்லலாம் வார்த்தைகள். ஆனால் அவர் வந்து எழுதி வச்சு படித்தது, அது டைப் பண்ண பேப்பரை படிக்கிறார். அப்போ படிக்கும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து பிழையோடு படிக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அது கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. இவர் படிக்கிறது வந்து தப்பு இல்லாமல் படிப்பாரான்ற மாதிரி கவனம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கவனம் போகாமல் இவர் பேசுகிறதுல கவனம் போயிடுச்சு. சரி, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து குறைகளை சுட்டி காட்டுறாரு. இது முறை அடுத்த முறை அது தப்பாகவே அவர் எதுவுமே சொல்லவில்லை, எதுவும் கேலியோ கிண்டலோ பண்ணவே இல்லை. அவர் இயல்பாக சொல்கிறாரு. அவருக்கும் கன்னி பேச்சு இது. அப்போ அவர் சொல்கிறார், நான் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவன், நான் இப்படி பேசும்போது அவர் இப்படி பேசுறதுன்னா அடுத்த முறை வந்து பேசும்போது மாற்றி சிறப்பாக பேசுவார் நான் எதிர்பார்க்குறேன்ற மாதிரி தான் ரொம்ப சுமூகமாக தான் சொல்கிறார் அவர். திமுக அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கடினமான வார்த்தையோ கேலியான வார்த்தைகளோ சொல்லவே இல்லை. குறைகளை சுட்டி காட்டும்போது கேட்டால் இது மாதிரி நீங்கள் தமிழ் வாக்கியம் பேசும்போது நிறைய வந்து சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேசும்போது உச்சரிப்பில் வந்து சில பிழைகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது உள்ளபடியே நான் நெக்ஸ்ட் டைம் நான் திருத்தி போயிடும். அவர் நல்ல விதமாக சொல்கிற போது இருக்கட்டும்னா ஒரு அட்வைஸ் பண்ணுற துணியில் தான் சொல்கிறாரு. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. குறைகள் இருந்தால் சுட்டி காட்டினா அதை வந்து சரின்னு கேட்டுக்கலாம். சரி, அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சரி இவர் வந்து எழுதி வச்சு படிக்கிறாருங்க, அது சரியாக படிக்க முடியாதா அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். அது எங்கேயோ ஒரு தவறுகள் கூட வரலாம் எழுதி வச்சு படிக்கும்போது. ஆனால் இவர் அநேக பிழைகள் செய்தார் மரியம் வில்சன். இது யதார்த்த நிலை, யதார்த்த உண்மை. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் எண் சொல்கிறீங்கல்ல, நம்பர் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னுக்கு பின் முரண் நிறைய இருந்துச்சு. இலக்கங்கள் தவறாக சொல்லி திருப்பி அதை வந்து மாற்றி சொல்லும் போதும் பிழையாக சொல்லி 2-3 அதுதான் சீமான் அவர்கள் பேசும்போது சொன்னார். ஒரு நிதியமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எண்களை கூட ஒழுங்காக படிக்க தெரியலன்னு சொல்லி சீமான் அவர்கள் சுட்டி காட்டினாங்க ஒரு மேடையில். சீமான் பல விஷயம் சொன்னார். ஒரு அமைச்சர் வந்து திருச்செந்தூரில் கேள்வி கேட்டால் தூத்துக்குடியில் பதில் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் அடுத்த கட்ட ஒரு நிதியமைச்சருக்கு எண்களை ஒழுங்காக சொல்ல தெரியல. இத்தனையும் எண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி பேசலாம் சார்.
நம்பரும் பார்த்து தான் படிக்கிறீங்க. நீங்கள் கல்வியாளர்னு சொல்லிக்கலாம், நீங்கள் வந்து நான் 25 வருஷம் இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறேன்னு சொல்லலாம், அது எல்லாம் சரி. ஆனால் இங்கே சிரிக்குது. யதார்த்த நிலை இதானே. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எழுதி வச்சு படிக்கலைங்க, நான் வந்து மனப்படமாக ஃப்ளோவாக பேசுகிறேங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் எழுத்து பிழையை வந்து எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய சொற்களில் வந்து எனக்கு பிழை ஏற்பட்டுச்சுங்க, நான் நினைவாற்றலில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எது வேணால் சொல்லலாம். ஆனால் நீங்கள் படிக்கிறதுலே உங்களால் படிக்கவே தெரியல, எழுதி வச்சு படி. சரி, அதனால எண்களை சொல்லும் போது தப்பாக சொல்கிறீங்க. அப்போ இதில் எங்கே கேலி யார் கிண்டல் பண்ணுறாங்க? ட்ரோல் பண்ணும்போது எல்லாமே வரதான் செய்யும். ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக பேசி அதை ட்ரோல் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தவறாக பேசுகிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, எத்தனை பிழைகள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து சுட்டி காட்டுறாங்க. சரி, சுட்டி காட்டுறதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, ஊடகங்களில் சுட்டி காட்டுறதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்கும்போது அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் அவ்வளோ இது மக்களுடைய கேள்வியை தான் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்குறாங்க. நீங்கள் பேசுறது மக்கள்கிட்டே ட்ரோலாக இருக்குது. மக்களே யோசிக்கிறாங்க, ஏன் உங்கள் கல்வி நிறுவனத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளை சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து கேலி கிண்டல்லாம் கிடையாது. கேலி கிண்டல் பண்ணுறது வேறு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பேசுகிறாங்க, அந்த பதில் அவையில் சொல்லக்கூடாது. ஊடகங்களில் கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா ஊடகங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கிண்டல் பண்ணவே இல்லையே, கேலி பண்ணவே இல்லையே, உருவ கேலிலாம் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக வந்து லாங்குவேஜுக்கு வந்துட்டாங்கன்னு நீங்கள் அதை சமாளிக்கிறதுக்காக திருப்புறீங்க. சபையில் யாரும் இது வரைக்கும் உருவ கேலி பேசவே கிடையாது. யார் பேசியிருக்காங்க சட்டசபையில்? இப்படி மடைமாற்றம் செய்யக்கூடாதுல்ல. சட்டசபையில் யார் வந்து உருவ கேலி பண்ணியிருக்கிறாங்க? சட்டசபையில் யாரும் பண்ணவே இல்லை. அவர் உறுப்பினர், திமுக உறுப்பினர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிழையாக பேசுகிறீங்க, அடுத்த முறை நீங்கள் திருத்திப்பீங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், அடுத்த முறை நான் திருத்திக்கிறேன்னா முடிஞ்சிடுச்சு. அதுக்கு இவ்வளோ ஆவேசமாக வீட்டில் கோவப்படுற மாதிரி படக்கூடாதுல்ல. அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. சபாநாயகரே சொல்கிறாரு, நிதியமைச்சர் கோவப்படாதீங்கன்றாரு. சபையில் கோவப்படுறது அர்த்தமே கிடையாது. நீங்கள் படிக்கிற லட்சணம் அப்படி இருக்குது. நீங்கள் கல்வி நிறுவனம் சொல்கிறீங்களா, அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கே தெரியும் நீங்கள் எந்த லட்சணத்தில் படிக்கிறீங்கன்ட்டு. எழுத்தில் பிழை பண்ணுறீங்க, அதுதான் சீமான் சொல்கிறாரு. எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதியமைச்சருக்கு 1 2 தெரியலங்க, இலக்கம் தெரிய வேணாமா? 1 10 100 1000 10,000 லட்சம், அந்த இலக்கம் தெரியாமல் நீங்கள் தப்பாக பேசும்போது இத்தனைக்கும் எழுதி வச்சு படிக்கிறீங்க. இதுதான் நீங்கள் மனப்பாடமாக சொன்னால் கூட நான் வந்து பிழையாக பேசணும்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ ஆவேசம் கோவப்படக்கூடாது. இது வந்து உங்கள் வீடு கிடையாது, வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் கிடையாது, சொந்த ஆஃபீஸ் கிடையாது, இது சபை, மக்களுக்கான கேள்வி தான். இந்த 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 அவையில் இப்போ வந்து கேட்ட உறுப்பினருடைய கேள்வி தான் அத்தனை மனிதர்கள் அத்தனை மக்கள்கிட்டையும் இருக்குது. என்னங்க ஒரு நிதியமைச்சர் வந்து இப்படி படிக்கிறாரு? இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்த பிறகு ஜென்சிக்கிட்டலாம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க சபையில். இதான் முன்னாடி சபை நடவடிக்கை யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவை நடவடிக்கை அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாங்க. அது வந்து அந்த அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் இருக்கிறாங்க இல்லைன்றது வேறு. அந்த இடத்துல நீங்கள் அவைக்கு ஒரு மரியாதை இருக்குது, முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை இருக்குது, சபாநாயகருக்கு ஒரு மரியாதை இருக்குது, எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு மரியாதை இருக்குது, எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. அது மைக்கை வந்து வேகமாக படக்குன்னு அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்தி பேசினா நானும் கத்தி பேசினா சண்டை போடுற இடமா அது? ஏதோ ரோட்டில் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது. அவையில் கேள்வி கேட்டால் அதுக்கான முறையான வந்து மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு மரியாதை இருக்குது. உங்களை கேட்ட கேள்வியை அவர் வந்து சொன்னார்னாக்கா நீங்கள் அமைதியாக இருந்திருந்தால் கூட ஒன்றுமே கிடையாது. சரி, அப்படியே எழுந்து கூட பார்த்தீங்கன்னா மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன கூட நான் கவனத்தில் எடுத்துட்டேன், அடுத்த முறை நான் வந்து வாசிக்கும் போது பிழையெல்லாம் வாசிக்க முடிஞ்சிச்சு, இது ஏன் லாங்குவேஜ், நான் இப்படி தான் பேசுவேன். எப்படி தான் பேசுவீங்க? 1 2 தப்பாக பேசுவீங்களா? 1 2 கூட தப்புனா தப்புன்றதை ஒத்துக்கணும்ல. அந்த 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 எண்ணமே வர மாட்டேங்குது. அங்கே வந்து நீங்கள் சவால் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் பேசுவேன், இது என்னுடைய மொழி. இங்கே கன்னியாகுமரிக்கு ஒரு மொழி இருக்குது, மதுரைக்கு ஒரு மொழி இருக்குது, கோவைக்கு ஒரு மொழி இருக்குது, சென்னைக்கு ஒரு மொழி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பொதுவான ஒரு மொழின்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு நீங்கள் சமாளிச்சிட முடியாது. அங்கே பல பேர் பேசுறதை நான் பார்க்குறேன். இங்கே ஒரு மொழி இருக்குது, அங்கே ஒரு எல்லா மொழியும் இருக்கட்டும், ஆனால் பொதுவான ஒரு மரியாதையான மொழின்னு ஒன்று இருக்குது. அந்த மொழியே இல்லையே உங்கள்கிட்ட. ஆவேசமாக கோவப்படுறதுலாம் வந்து மொழி கிடையாது, உணர்ச்சி வசப்படுறதுலாம் மொழி கிடையாது. அப்படியே ஒரு உறுப்பினர் சொன்னால் கூட அதுக்கு எந்த பதில், எந்த மாதிரி பதில் சொல்லணுமோ உறுப்பினர் அவர்கள் வந்து அவருடைய தமிழ் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், என்னுடைய மாவட்ட வட்டார மொழியில் நான் பேசிட்டேன்னு ஏதோ ஒரு சமாளிப்பு சொல்கிறேன், அடுத்த முறை நான் சரி பண்ணால் முடிஞ்சிச்சு. அது வந்து அவ்வளோ ஆவேசமாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு படக்குன்னு அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
உருவ கேலி பண்ணுறீங்க. எங்கே உருவ கேலி பண்ணுறாங்க? யார் உருவ கேலி? சபையில் யார் உருவ கேலி பண்ணாங்க? உருவ கேலி பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு தெரியாதா? இப்போ உருவ கேலி விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொழிக்கிட்ட வந்துட்டாங்கன்னு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆற்றாமையை வெளிப்படுத்துறீங்க. யாரும் எங்கேயும் எந்த உருவ கேலியும் யாரும் பண்ணவே இல்லை. சபையில் பண்ணல, வெளியில் நடக்குதுன்னா அது வேற. இப்போ முதலமைச்சரை சேர்த்துக்கிறீங்க, அவரை சேர்த்து பண்ணுறாங்க. யாருமே முதலமைச்சர் வந்து ஒரு விமர்சனம் வந்தால் அதுக்கு வந்து அவர் பதில் கொடுக்குறாரு. இப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை துறைமுருகன் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். முதலமைச்சர் இப்படி உட்காந்துருக்காரு, 30 செகண்ட் இப்படி உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு உள்ளபடியே அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து அது கேள்வி இருக்குது. ஏன் இப்படி முதலமைச்சர் முகத்தை இன்றைக்கி முகபாவனை முற்றிலுமாக மாறிடுச்சு விஜய் அவர்களுக்கு. இன்றைக்கி சிரிக்கிறாரு, ரியாக்ட் பண்ணுறாரு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நார்மலாக இருந்தார் இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் வந்து முதலமைச்சர்லேருந்து கற்றுங்க. முதல்ல உருவ கேலி பண்ணுறாங்க, அது மாதிரி முதல்ல உங்களுக்கு படிக்க தெரியலன்றதை ஒத்துக்கணும். முதலமைச்சருக்கு படிக்க தெரியல, உண்மை தானே? அப்போ நீங்கள் சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி இப்போ லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குங்க, இது பட்ஜெட் கூட தொடரலாம், நான் இதை படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும்போது எனக்கு சிக்கலாயிடுங்க, நீங்கள் எனக்கு வேறு துறை கொடுக்குன்னு சொல்லிட்டு மாற்றிங்க. நிதியமைச்சர் வந்து ராஜ்மோகன் வரட்டும், ஏதாவது குறை சொல்ல முடியுமா? நிர்மல்குமார் வரட்டும், குறை சொல்ல முடியுமா? நீங்கள் பேசுகிறது, நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக படிச்சிட்டீங்க, எண்களை தப்பாக சொல்கிறீங்க. அப்போ அது குறித்து வந்து ஒரு உறுப்பினர் கேட்குறாங்கன்னா அடுத்த முறை நான் சரியாக பேசுகிறேன், முடிஞ்சிருச்சு. இயலாமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திசை திருப்பத்துக்கு உருவ கேலி பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஸோ தவறான விஷயம் இது. வந்து முதல்ல நீங்கள் கோவப்படுறதை நிறுத்துங்க. உங்களுடைய நிஜ முகத்தை இன்றைக்கி பார்த்தோம். ஏற்கனவே நாங்கள் அந்த 4 சோத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கையில் கொம்பு வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண அந்த இதை வந்து அந்த முகபாவத்தை இப்போ இன்றைக்கி நாங்கள் சபையில் பார்த்தோம். ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய கதை ட்ரோல் ஆகிட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் நீங்கள் கத்துறா நான் கத்துவேன்னு சொல்லிட்டு அங்கே யாரும் இப்போது உள்ளபடியே ஏதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடகம் இந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ கத்துனா நானும் கத்துவேன், இதுனா இது சண்டை போகிற இடமா? அது பட்டவர்த்தனமாக தெரியுது. சீமான் அவர்கள் சொன்னது தான் உண்மை. 1 2 தெரியாதுன்னு போய் நிதி அமைச்சர் கொடுத்தீங்கன்னா ஏன் அந்த வார்த்தை வருது? நீங்கள் 1 2 3 ஒழுங்காக சொல்லுங்கள் சார். நீங்கள் நம்பர்ஸை சொல்ல பிரச்சனையாக நீங்கள் படிக்கிறத விடுங்க. அப்படியே இருக்கிறத நீங்கள் அப்படியே படிக்க போகிறீங்க, அதில் பிழை. சரி, அதை விடுங்க. நம்பர்ஸில் ஏன் தப்பு நடக்குது? நீங்கள் கோடியை லட்சம்னு படிப்பீங்க, நான் கேட்டுக்கணும். லட்சத்தை 1000ன்னு படிப்பீங்க, நம்ம கேட்டுக்கணும். 1000 லட்சம் வந்து சொல்லுவீங்க, நான் கேட்டுக்கணும். தப்பா இல்லையா அது? முதல்ல உங்கள்கிட்ட இருக்க குறைகளை சொன்னால் அந்த குறைகளை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன்னு சொல்லுங்கள். அதுதான் நல்லதாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து நீ கத்துனா நானும் கத்துவேன். எத்தனை பேரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி அடைக்கிறீங்க மேடையில். நீங்கள் பேச இன்னும் வந்து சாதாரண மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னங்க நிதியமைச்சர் இப்படி பேசுகிறாரு? 2 மணி நேரத்தில் படிக்கிறத 3 மணி நேரம் படிச்சிங்க. முதலமைச்சர் விதியேன்னு உட்காந்துருந்தார். முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா அவரே படிச்சுட்டு இருப்பார் என்ன கேட்டால். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறை எனக்கு சரியாக செட் ஆகாதுங்க, நீங்கள் எனக்கு வேறு துறை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. புஷியாந்திட்ட கொடுத்தா கூட இவ்வளோ பிழை வந்திருக்காது. லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகிறது வேறு, ஸ்லாங்கு, அது ஸ்லாங்கு மாறும். படிக்கிறதே தப்பாக படிக்கிறீங்க, நம்பரை தப்பாக சொல்கிறீங்க. அப்புறம் இதை உருவ கேலின்னு சொல்லிட்டு உடனே மடைமாற்றம் பண்ணுறது எப்படி இருக்கும்? அப்படின்னா அந்த எம்எல்ஏ எதுவும் கேலி கிண்டலாம் பண்ணல. இந்த மாதிரி பேசுகிறீங்க, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அடுத்த முறை மாற்றி கொஞ்சம் நல்ல முறையாக பேசுங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேன்னா முடிஞ்சிருச்சு. சரிங்க, வந்து நான் அடுத்த முறை வந்து மாண்பு உறுப்பினருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாருன்னா அடுத்த முறை நான் சரி பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு போய் கோவப்படுறதுன்றது சரி கிடையாது. இதே மாதிரி கோவப்பட்டிங்கன்னா அது ஒரு நாளைக்கு வந்து தேவையில்லாமல் வந்து அது சிக்கல் தான் ஆகிடும். சபையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து நீங்கள் படித்தது வந்து அந்த நிதி அந்த பட்ஜெட்டையும் அந்த உரையும் பார்த்தாங்க. நீங்கள் எவ்வளோ தப்பாக பேசுனீங்க அதையும் பார்த்தாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறத வந்து அதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.